விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் நைட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மெட்ரோ கார்டு எடுத்துகிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறோம் நாங்கள் 3 பேரும். ஏன்னா அங்கே வந்து ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்களா நியூ இயர் ஸ்பெஷலாக, அதை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் மெட்ரோலேருந்து இறங்கி எங்கள் அக்காவோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால சூப்பராக டெக்கரேஷன் லைட்டிங்லாம் போட்டு நிறையா ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஃபேன்சி ஸ்டோருக்கு தானே உள்ளே போடுவோம் அப்படின்ட்டு வந்து உள்ளே நிறையா ஆங்க்லெட்ஸ், ரிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில்ஸ், டைரி. அதில் வந்து நாங்கள் ஒரு ரிங்கு வாங்கணும் ஞாபகார்த்தமாக. ரிங்கு அப்புறம் பிரேஸ்லெட் அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. ஸோ நல்லா பிரேஸ்லெட்ஸ் அதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் 75 ருபீஸா. நல்லா க்யூட்டாக இருந்தது. நம்ம மாடர்ன் ட்ரெஸ்க்கு வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் குட்டி பசங்களுக்கு இருந்தது. பட் ஆனால் நம்ம கேர்ள்ஸ் இல்லையா, ஸோ அதனால் ஆர்னமெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம கண்ணு போச்சு. பிரேஸ்லெட்ஸ் தான் நிறையா பார்த்தோம். ஸோ ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மேக்கப் ஐட்டம்ஸ் கூட வச்சுருந்தாங்க ஸ்டாலில். அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கப்புறம் மெயின் சாப்பிட்றதுல கொரியன் பன், டோனட்டு, அப்புறம் எங்களோட ஃபேவரட்டான ப்ரௌனிஸ், சாக்லேட் ப்ரௌனி வந்து நாங்கள் எல்லோரும் வந்து டேஸ்ட் பண்ணோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து சாக்லேட் ப்ரௌனினாலே அள்ளி சாப்பிடுவேன். அது மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ப்ரௌனியே டேஸ்ட்டாக இருந்தனால ஹோம் மேடில் வந்து பண்ணியிருக்காங்க. ஹோம் பேக்கர்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க போல். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பேர்ல்ஸ் ரிங்ஸ் மாதிரி ஒரு ஷாப் இருந்தது. அதுலேயும் நாங்கள் உள்ளே போயிட்டு வந்து கொஞ்சம் ஷாப் பண்ணோம். பட் அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸும் ஸ்டால்ஸும் இருந்துச்சு. அப்படியே ஸ்டால்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கேம் மாதிரி வச்சுருந்தாங்க குட்டி பசங்களுக்கு. அதுலேயும் வந்து ரிங்கு போட்டு பார்த்தோம். நமக்கு வேலை எப்பயும் போல். அதுக்கப்புறம் எங்கள் டிஜே வச்சுருந்தாங்க. டிஜேயில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோஸ்ட் பண்ணி முடிச்சோடனே நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே குட்டி பசங்க வந்து டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம். குரூப் டான்ஸ் அண்ட் சோலோ டான்ஸ் வந்து நம்மளும் ஆடலாம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது, கொஞ்சம் வெக்கமாகவும் பட்டுமா. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அந்த குட்டி பசங்க ஆடுறது மட்டும் நாங்கள் வந்து பார்த்தோம் ஜாலியாக. பீட்ஸா ஷாப் அந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் தென் ஹோம் பேக்கர்ஸோட ஷாப்ஸ் வந்து இங்கே நிறைய இருந்தது. அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க ஹோம் பேக்கர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்டாலுமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெளியில் இருக்க ஸ்டால்ஸுமே வந்து க்ரில்லு, ஐஸ்கிரீமு அந்த மாதிரி ஸ்டால்ஸும் நிறைய இருந்தது. எல்லாமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம்ல மம்மி டாடி கூட. ஸோ அதனால் நாங்கள் திருப்பி மெட்ரோ பிடிச்சி எங்கள் கீர்த்திகா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பி. ஸோ நான் எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்தேன். அதில் வந்துட்டு ஹெர்மாயினி வந்திருக்காங்க. செம க்யூட்டாக இருக்காங்களா ஹெர்மாயினி. ஸோ ஹெர்மாயினியோட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன பாரஸ்ட்டு? ஐயோ, கருப்பு கார்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நியூ இயருக்கு கருப்பு கார்டு வாங்கினது. ஐயோ, கோலத்தை பார்க்கலாம் நான் வந்தால் சரி இந்தாங்க கருப்பு கார்டை மேலே வச்சுட்டு வரேன். நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் டேடி எங்களுக்கு கேக்லாம் வாங்கி கொடுத்தாரு. சர்ப்ரைஸாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோலம் செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த கோலம் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க போட்ட கோலம். எங்கள் வீட்லேயும் சரி பக்கத்து வீட்லேயும் சரி எல்லாருமே சூப்பராக வந்து அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. அந்த கோலத்தெல்லாம் பார்த்துட்டு கேக் வெட்டுறதுக்காக நாங்கள் வந்தாச்சு. ஸோ கேக்கை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 o'clock கேக் ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாச்சி வந்து இந்த தடவை கேக் வெட்ட சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எனக்கு எப்படா நியூ இயர் பிறக்கோ, எப்படா கேக்கு சாப்பிட்லான்ற நிலைமைக்கு வந்துட்டு இத்தனைக்கும் அவ்வளோ டெசர்ட்டையும் உள்ளே தள்ளிட்டு திருப்பி வந்து நான் ஸ்வீட் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு ரெடி ஆகிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அம்மாச்சி வந்து இப்போ வெட்டுறதுக்கு கத்தியை வந்து எங்கள் அம்மாச்சிக்கு கொடுக்க போகிறோம். கத்தி அம்மாச்சி அம்மாச்சி தான் இப்போ வெட்ட போகிறேன். இந்தாங்க அம்மாச்சி கத்தி. அம்மாச்சிக்கு இன்னைக்கு ஜனவரி 1 தான் பிறந்த நாள். இருங்க வந்து ஒரு நிமிஷம் கிட்ட இருக்கு. இருக்குலக்கா டைமிங் இருக்குடா. 2025. ஆமா, எங்க அம்மாச்சி தான் வெட்ட போறாங்க. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. நான் கேண்டில் ரெடியா வச்சிருக்கோம். வாங்கிக்கோ. ஹாப்பி நியூ இயர்.
லக்கை கூட்டக்கூடாது. இந்த ஒரு சேனல் மட்டும் தான் இந்த பாட்டு போட்டு இனிமை இதோ இதோ மாமா இந்தாங்க. எங்க டாடி எதுவும் சொல்ல நினைக்கிறாரு, சொல்லுங்க. 25 பிறந்திருக்கிறது, 24 கழிந்து விட்டது, 25 பிறந்திருக்கிறது. இந்த 22ஆம் ஆண்டு எல்லாருக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய பெரியவங்களை நம்ம ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். எல்லாரும் இந்த வருஷத்தை மற்றவர்களிடம் அன்பு காட்டுங்கள், ஆதரவு கரம் நீட்டுங்கள். எல்லோரும் சிறப்பாக கோபத்தை குறைத்து கொண்டு நல்ல குணத்தை கொண்டு எல்லோரும் சிறப்புடன் சந்தோஷமாக வாழ என் இனிய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருமே எப்பயுமே ஹாப்பியா இருங்க. பாய்.